கழுத கழுத யார் இருக்காங்கன்னு கூடவா தெரியாது உனக்கு? சீ. அடியே, நான் காட்டாத்து வெள்ளம் மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டேன். வந்தா ஒரே அடி. ஆயில் தகன அது இதுன்னு சொன்ன சாமியார் இருக்காரு. ஆமாண்ணே, அண்ணியை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதுவும் ஒரு விதத்துல ஆயில் தகன தான். அதான் அப்படி சொன்னேன். உன்னை போட்டனா சாமி, இதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பணம் தரேன் சாமி. சாமி, இது பத்தலனா நான் என் செயினை கூட தரேன் சாமி. இந்தாங்க. சாமி, இது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொன்ன காரியத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன் சாமி. என் நம்பிக்கை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. தங்க குணம், வெள்ள பணம், நிச்சயம் ஜெயம். ஜெயம் ஜெயம் ஜெயம்னா வெற்றி தானே? இது போதும் சாமி. நான் வரேன் சாமி. ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதுவுமா நாள் ரொம்ப நல்லா இருக்கு. பையன் வெற்றிக்கும் லட்சுமிக்கும் கல்யாண தேதியை நீங்க குறிச்சு கொடுக்கணும். பையன் ஜாதகம். அம்மா, பையன் ஜாதகம். வெற்றிவேலோட ஜாதகத்தை எடுத்து கொடு. இந்தாங்க சாமி. பொண்ணோட ஜாதகம். சரிங்க அம்மா, பொண்ணோட ஜாதகம். ஐயா, பொண்ணுக்கு ஜாதகம் இல்ல, ஆனா பிறந்த தேதி தெரியும். லட்சுமி, சொல்லுமா.
ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப அழகான ஜாதகம், குடும்பத்துக்கு ஏத்த ஜாதகம். ரொம்ப நன்றி. வருகிற ஜனவரி 29ஆம் தேதி அற்புதமான நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கங்க. தங்க குணம், வெள்ள பணம், நிச்சயம் ஜெயம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுள் சித்தம் அதுவாகவே இருந்தால் அது தானாகவே நடக்கும். முடியாது, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. என்னடா இது? ஏய், இந்த நேரத்துல என்னடா இப்படி சொல்ற? அப்பா 2 மாசம் வெயிட் பண்ண முடியாது. என்னடா இது? என்னடா பையன் நீ? சீக்கிரம் எங்க கல்யாணத்துக்கு நாள் குறிங்க. டேய், இது கார்த்திகை, அப்புறம் மார்கழி, அப்புறம் தை. தை மாசம் தானே தேதி குறிச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்னடா அவசரம்? ஆ, 2 மாசங்கிறது அதிகமான நாளாடா உனக்கு. இன்னும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண வேணாமாடா? பேசாம இருக்கீங்களா? ஏன்டா வெற்றி இப்படி அவசரப்படுற? ம். ஏ, காலில் விழுந்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க 2 பேரும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாமி ஒரு நிமிஷம். போய் வண்டி எடுங்க. நீ போய் நாய்க்கு சாப்பாடு வை. சரிங்கம்மா. உங்களதான் உங்களதான் நில்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? பணம் கொடுத்தேன், பத்தாததுக்கு என் செயினை வேற கழட்டி கொடுத்தேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் சொன்னதை ஏன் சாமி செய்யல? லக்ஷ்மி கல்யாணத்தை நிறுத்த நான் கொடுத்த பணம் பத்தலனா அட்லீஸ்ட் அந்த கல்யாணத்தை ஒரு 6 மாசமாவது தள்ளி போட்டிருக்கலாம்ல. வயசுலயும் ஆன்மீகத்திலயும் ஜோதிட கலையிலயும் பெரியவங்க நீங்க. உங்களை நம்பி வந்த என்ன இப்படி ஏமாத்தலாமா? இதுதான் உங்க வாக்கு சுத்தமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன், கேளு. இத பாருங்க, இப்ப உங்க கதையை கேக்குற நிலைமையில நான் இல்ல. ஏன் லக்ஷ்மி வெற்றி கல்யாணத்துக்கு உடனே நாள் குறிச்சு சொன்னீங்க? அத முதல்ல சொல்லுங்க. நான் சொல்ல போற கதையில அதுக்கான பதில் இருக்கு, கவனமா கேளு. நாட்டாம நாச்சு முத்துவ எனக்கு 30 வருஷமா தெரியும். அவர் குடும்பத்துல இருக்கிற யாரும் இந்த மாதிரி யாருக்கும் கெடுதல் செய்ய சொல்லி சொன்னதில்லை. அதுக்கு தான் உடனே லக்ஷ்மியை வர சொன்னேன்.
ஐயா லட்சுமி வாமா. வணக்கம் சாமி. என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க வீட்டு மருமக தேன்மொழி என்ன பார்க்க வந்திருந்தா. சாமி, அவங்க எதுக்கு உங்களை பார்க்க? உனக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா? அதுக்காக எனக்கு காணிக்கையா கொடுத்த பணம் நகை அதை பாரும்மா. இந்த விஷயத்தை நாட்டாம கிட்டதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க நான் விரும்பல. அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். என்னம்மா யோசிக்கிற? சாமி, என்னை மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேன்மொழி அக்கா உங்களை பார்க்க வந்தத எக்காரணத்து கொண்டும் மாமா கிட்ட சொல்லிட வேண்டாம். அவங்க ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சா நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு சாமி. தப்பு செஞ்சதுக்காக அவர் சொன்ன மகனையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அக்கா விஷயத்துல கருணை காட்ட மாட்டாரு சாமி. அவங்க இந்த வீட்டை நம்பி வாழ வந்தவங்க. உங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த உதவி மட்டும் செய்றீங்களா? அம்மா, நாட்டாம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ அந்த வீட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்க. 12 வருஷமா மூடி இருந்த அம்மன் கோயிலை திறக்க வச்ச. உன் நல்ல மனசு, பிரச்சனையை எதிர்கொள்ற விதம், இது எல்லாத்தையும் பார்த்துதான் நாட்டாம கிட்ட உண்மையை சொல்லாம நான் உங்ககிட்ட சொன்னம்மா. நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான் நீ சொல்லியிருக்க. உன் அக்கா தேன்மொழியை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நீ தைரியமா போ. சரிங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். அருள் கொடுக்க பொருளை கொடுக்குறாங்க. இந்த பொருளையும் நீ எடுத்துட்டு போமா. தனக்கு கெடுதல் செய்யறேன்னு தெரிஞ்சும் உன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற லக்ஷ்மி எங்க? சுயநலமா யோசிக்கிற நீ எங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்ககிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொன்ன உடனே என்கிட்டயே நீ செய்யறது தப்புன்னு சொல்லாம தங்க மனம், வெள்ள பணம், காரியம் ஜெயன்னு சொன்னீங்க. உங்க பேச்சை நம்பி தானே இவங்க கல்யாணத்தை நிறுத்த நான் வேற எந்த ஸ்டெப்பும் எடுக்காம விட்டுட்டேன். இப்போவும் அதே தான் சொல்றேன். தங்க மனம் லக்ஷ்மிக்கு, அத வெள்ள பணத்தால முடியுமா? நல்ல மனம் உள்ள லக்ஷ்மிக்கே ஜெயம்னு சொன்ன. இது வரைக்கும் இந்த வீட்லயும் இந்த ஊர்லயும் தான் எல்லாரும் லக்ஷ்மிய பாராட்டினாங்க. இப்ப வெளியில இருந்து வந்த நீங்களும் லக்ஷ்மிய பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இது பாருங்க, எனக்கு கோவம் அதிகமாகறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. துரோகி, நீங்கெல்லாம் ஒரு சாமியார். நீங்க இல்லனா 1000 சாமியார் எனக்கு கிடைப்பாங்க. போங்க. எனக்கு என்ன, போயா போ. உங்களுக்கும்
எனக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப எங்க கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க? இந்த வீட்ல நீ வெற்றிக்கு பொண்டாட்டியா நடிக்க வந்தப்பவே பொம்பளை நாட்டாமே அதிகாரம் பண்ற. இப்போ உண்மையிலேயே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா ஐயோ எவ்வளவு ஆட்டம் போடுவ. அத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எதுக்காக இப்ப என்ன விரோதியா பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான். என்னை யாராவது இங்க மதிக்கிறாங்களா? கோயிலுக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் ஐயோ எங்க போனாலும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு உன்னதான் தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க. என்னை யாராவது ஒரு வார்த்தையாவது சொல்றாங்களா? அத மாத்த தாண்டி உன் கல்யாணத்தை நிறுத்த போறேன். மாமா எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. மரியாதை கெட்டு போயிடும். பெரிய மாமா கூட ஒழுக்கமா வர்ற வழிய பாருங்க. என்னடி சொன்ன? நான் ஒழுக்கம் இல்லாதவளா? வீணா கையை நீட்டி உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க. என்னடி விட்டு திமிரா பேசிட்டே இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன கையை உங்ககிட்டே இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா சீ விடு. வாயா யோ, கட்டின பொண்டாட்டிய நடிக்க வந்தவ அடிக்க வரா. பாத்துக்கிட்டு உலக்க மாதிரி நிக்கிற. ஒண்ணு எதுக்கு 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 நீ எல்லாம் எனக்கு புருஷனா இருக்க? எருமை எருமை. சீ. மாமா சாரி மாமா. உங்களுக்கு ஏத்த பொண்ணு தேன்மொழி நம்பிதானே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவங்க உங்களை மதிக்கலைங்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு மாமா. லட்சுமி, இவ அடிக்கிறதெல்லாம் எனக்கு வலிக்கவே வலிக்காது. இவ அடிக்கிறத நானும் பொருட்படுத்துறது இல்ல. நீ எதுக்குமா வருத்தப்படுற? விடுமா. இல்ல மாமா, பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அது இப்ப முடியாம போயிடுச்சு. வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் மாமா. இல்ல லட்சுமி, நகராட்சி குழால தண்ணியை அடிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு வேணாலும் தண்ணி கொடுக்கும். அதே மாதிரிதான் தேன்மொழி என்னை எவ்வளவு அடிச்சாலும் நான் புருஷன்ற கடமையை செய்வேன். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. சரி, நம்ம 2 பேரும் நின்று தனியா பேசுறத பார்த்தா அவ திருப்பி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் டின்ன கட்டுவா. நான் நடைய கட்டுறேன். குருஜி இப்படி நடந்துக்கிறாருன்னா நேத்து அவர் பார்த்த ஜாதகத்துல ஏதோ வில்லங்க இருக்கு. அம்மா, நீதான் அவங்கள காப்பாற்றணும்.